السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم فلا تجسسوا ولا يغتب بعضكم بعضا إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. பரந்த விண்ணை படைத்து விண்களை கொண்டு அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கே அனைத்து புகழும் சொந்தமாகும் என்று நான் சாட்சி பகர்கின்றேன். எந்த மனித சமுதாயத்தை உலகத்திலே சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் படைத்தானோ அந்த மனித சமுதாயம் சுவர்க்கத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம், சமுதாயத்துக்கு சமுதாயமாக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தான். இதே வரிசையில் கடைசி சமுதாயத்தினர், கடைசி உம்மத்தாகிய எமக்கு வழிகாட்டுவதற்காக வந்துதித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள் என்று வரைக்கும் இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான அடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாவதாக. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எம்மை எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்தானோ அதே நோக்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, எதை எடுத்து நடக்க சொன்னானோ அதை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, எதை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றதோ அத்தகைய விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நசீஹத் செய்கின்றேன், உபதேசம் செய்கின்றேன். இளமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஒரு சிறப்பான படைப்பினமாக படைத்து இந்த மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த மனிதன் உலகத்திலே பெற்றுக் கொண்டு வாழலாம் என்பதை அவனுடைய குர்ஆனின் மூலமாகவும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றான்.
எப்பொழுது நாங்கள் இந்த ரெண்டுக்கும் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக ஆகுவோமோ, எப்பொழுது நாங்கள் இந்த ரெண்டையும் பின்பற்றாமல் குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையையும் சுன்னா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முடிவு, எங்களுடைய இறுதி தருவாய், நாங்கள் மௌத்துக்கு பின்னால் போய் சேரக்கூடிய அந்த இடம் மாற்றமானதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னருமே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானும் ஒரு முஸ்லீமாக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமான அடியானாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னருமே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது கூறுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இஸ்லாத்தை தனிவேர்களாக அன்றி, இஸ்லாத்தை பின்பற்றுவர்களாக அன்றி நீங்கள் மரணத்தை தள்ளிவிட வேண்டாம், நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டாம். ஒரு முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் எனர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் இஸ்லாத்தை ஒரு துண்டம் துண்டமாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாங்கள், இஸ்லாமிய பெயரை சூட்டியிருக்கக்கூடிய நாங்கள், இஸ்லாமிய தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்று இஸ்லாத்தை ஒரு துண்டம் துண்டமாக, ஒரு பாட்டாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை தெரியாதவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் வேதனைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னருமே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு முஸ்லிமை பார்த்து கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆனில் எவ்வாறு கூறுகின்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள், இஸ்லாம் என்ற தீனுக்குள் நீங்கள் பரிபூர்ணவர்களாக ஆகிவிடுங்கள், பரிபூர்ணம் பெற்றவர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். என்னருமே சகோதரிகளே, இந்த ஆயத்தை சிந்திக்காதவர்களாக, இந்த ஆயத்தை பற்றி யோசிக்காதவர்களாக எமது வாழ்க்கையை நாங்கள் நினைத்ததுதான் மார்க்கம் என்ற போர்வையில் பின்பற்றிக் கொண்டிருக்கோமே, ஆனால் எங்களை விட ஒரு துரதிஷ்டவாளர்கள், எங்களை விட ஒரு நஷ்டவாளர்கள் இந்த உலகத்தில் யாரையும் காண முடியாது. எனர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வந்த நாங்கள் இன்று யாரையோ எவரையோ எங்கோவோ இருந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு இழுத்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இஸ்லாத்தை, புனிதமான இஸ்லாத்தை இந்த குர்ஆனின் மூலமாகவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழி மூலமாகவும் நாங்கள் பின்பற்றுவதற்கு எத்தனிக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு அடியானிடத்தில், அல்லாஹ்வுடைய ஒரு அடியானிடத்தில் இஸ்லாம் பூரணமானதாக ஆகிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எமக்கு அல்லாஹ்விடத்திலே, அதாவது நெருக்கத்தை, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய அரவணைப்பை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பற்றி கூறும் பொழுது இவ்வாறு கூறுகின்றான், மா ஆதாகும் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எந்த வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து செய்கின்றார்களோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நீங்கள் எதை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி நடந்தார்களோ, விலக்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நீங்கள் விலக்கி விடுங்கள், தூர அதிலிருந்து விலகி நடவுங்கள் என்பதாக அல்லாஹ் எமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் சிந்திக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம்தான், மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம்தான் இன்று எமக்கு மத்தியில் நாங்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வட்டத்தை சிந்திக்க வேண்டும். எந்த வாழ்க்கையில் நாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், யாருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம், எவ்வாறான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுகின்றோம். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபரில் வெற்றியை தரக்கூடிய வாழ்க்கையா, அல்லது அந்த கபரிலே வேதனையையும் சோதனையையும் தரக்கூடிய வாழ்க்கையா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை இன்றி பல கோணங்களில் சென்று கொண்டிருக்கின்றது, பல அமைப்புகளில் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமான சகோதரனை பார்த்து, ஒரு முஸ்லிமான சகோதரனை பார்த்து நாங்கள் எவ்வாறெல்லாம் ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், எவ்வாறெல்லாம் தரக்குறைவாக அவனை கருதி கொண்டிருக்கின்றோம். அவன் மீது பொறாமை, அவன் மீது வஞ்சகம், அவனுக்கு சூனியம் செய்கின்றோம். இது இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறையா சகோதரர்களே? அல்லாஹ் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய சகோதரனை, இன்று நாங்கள் ஆரம்பமாக ஒரு விடயத்தை சொல்கின்றேன், இன்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது எமக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னதை போல புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌம் ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத், இந்த விடயம் மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. கலிமா சொல்லிவிட்டோம், 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகின்றோம், ஏதோ நோன்பு வந்தால் நோன்பையும் நோக்கின்றோம், ஏதோ பணம் எங்கள் கையில் கிடைத்தால் ஜகாத்தும் கொடுக்கின்றோம், ஹஜ்ஜையும் நிறைவேற்றிவிட்டால் நான் அல்லாஹ்வுக்கு பூரணமான அடியானாக ஆகிவிடலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு பூர்த்தியானது. இஸ்லாம் இவைகளை செய்வதற்கு முன்னால் இவைகளை செய்வதோடு இதர பல விடயங்களையும் எடுத்து நடக்குமாறு குர்ஆன் எமக்கு கட்டளையிடுகின்றது. என்னுடைய சகோதரிகளே, அதில் ஒன்றுதான் எமது சகோதரர்கள், எமது இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், இஸ்லாமிய சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் இக்ராம் என்ற பண்பை கொண்டு உயர்த்த வேண்டும். இன்னைக்கு எமக்கு மத்தியில் இக்ராம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இக்ராமும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு முன்னால் உள்ள சப்ஜெக்டை பார்ப்போம். என்னருமே சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் இந்த பொறாமை என்ற, இந்த பொறாமை புறம் பேசுதல் என்ற ஒவ்வொரு அம்சமும் முஸ்லிம்களாக எங்களுக்கு மத்தியில் குடிகொண்டு ஆட்பதித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் இதை எவ்வாறு நாங்கள் சீர் செய்து கொள்வது? இதை நாங்கள் எப்பொழுது சீர் செய்ய போகின்றோம்? நாங்கள் சீர் செய்யாவிட்டால், எங்களை நாங்கள் இந்த விடயங்களிலிருந்து திருத்திக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் எம்மிடத்திலே உண்டாகுமே. நாங்கள் எந்த தொழுகையை தொழுதாலும், எந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவோமே. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபூ கஸீரன் மினல் வன். அல்லாஹ் எவ்வாறு கூறுகின்றான்? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்களே, கபரை நம்பிக்கை கொண்டவர்களே, கயாமத்துடைய நாளை நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபூ கஸீரன் மினல் வன். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றதே, இந்த எண்ணங்களை நீங்கள், இந்த தீய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், விலகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்றைக்கு என்னருமே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சகோதரன் ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ ஒரு அமைப்பில் முன்னேற்றம் கண்டு கொண்டு வருகின்றான் என்று சொன்னால் இவனை பற்றி குத்தி பேசுவதற்கு ஆரம்பித்து வருகின்றோம். இவனை பற்றி இல்லாத கொள்ளாத விடயங்களை போட்டு பேசுகின்றோம். பேசியும் எங்களால் முடியவில்லையா? என்ன செய்கின்றோம்? இப்பொழுது பொறாமை கொள்கின்றோம். பொறாமை கொண்டும் எங்களால் முடியவில்லையா? என்ன செய்கின்றோம்? சூனியம் என்ற பெரும் பாவத்திலே கால் வைக்கின்றோம். என்ன அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இஜ்தனிபூ
நீங்கள் ஒரு சகோதரனை பற்றி எண்ணக்கூடிய தப்பான எண்ணங்களை நீங்கள் விலக்கி விடுங்கள், அதை விட்டு தூரமாகி விடுங்கள் என்றான். ஏனென்றால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது, அது தப்பான எண்ணங்கள் இருக்கின்றது. எப்பொழுதும் உங்களுடைய சகோதரனை, உங்களுடைய ஒரு முஸ்லிமான அடியானை, ஒரு நண்பனை, அது நானாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அயலவனாக இருக்கலாம், அடுத்த மாவட்டத்தில் உள்ளவனாக இருக்கலாம், அடுத்த நாட்டில் உள்ளவனாக இருக்கலாம். எல்லாருமே சகோதரர்களே, எப்பொழுது நாங்கள் அவனை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி கொண்டு அவனை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேச ஆரம்பிப்போமோ, எவ்வாறு ஆரம்பிப்போம்? அல்லாஹ் அதையும் சொல்கின்றான். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொன்னார், நீங்கள் அவனை துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமிக்க மேலான திருச்சொல்லி, எப்பொழுது இந்த ஆரம்பம் உண்டாகின்றது? ஒரு மனிதனை பற்றி நாங்கள் எண்ணுகின்றோம், இவன் ஏதோ ஒரு கடையை வைத்திருந்தான், இரண்டாவது கடையை திறந்திருக்கின்றான், இன்னொரு பிசினஸ்ல ஈடுபடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் அவனுக்கு செய்த கிருபை. இதை பற்றி நாம் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? இதை பற்றி நாம் பொறாமை கொள்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? என்னுடைய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனை கேட்கிறான், நீங்கள் அல்லாஹ் அவனுக்கு பொறுத்த சிறப்பிலிருந்து பலனிலிருந்து நீங்கள் அதாவது பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அல்லாஹ் கேட்கின்றான். என்னுடைய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு ஆட்சியை கொடுப்பது, அதிகாரங்களை கொடுப்பது, அது அல்லாஹுடைய விதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது, தக்குதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் தான் ஆட்சியை கொடுக்கின்றோம். நாங்கள் தான் கண்ணியத்தை உயர்வை கொடுப்பது, நாங்கள் தான் ஏழ்மையை வறுமையை கொடுப்பது. இதற்கு பின்னால் எங்களுக்கு என்ன பேச முடியும்? எவ்வாறு நாங்கள் பேசுவது? என்னருமை சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்று தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு அவன் எங்கு செல்கின்றான், எப்படி செய்கின்றான், என்ன செய்கின்றான் என்று துருவி துருவி ஆராய்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த கட்டம் அவன் ஆரம்பிக்கிறது புறம் பேசி திரிவது. புறம் பேசி திரிவது அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் புறம் பேச வேண்டாம். உங்களுக்கு மத்தியில் உள்ள சிலரை கொண்டு சிலர் நீங்கள் புறம் பேசி தெரிய வேண்டாம். எதனால் இந்த புறம் உண்டாகின்றது? எவ்வாறு உண்டாகின்றது? அல்ஹம்துலில்லாஹ், என்னருமை சகோதரர்களே, நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற வேண்டும், தெளிவான ஒரு அமைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே நாங்கள் இன்று உலகத்துடைய காரியங்களை, உலகத்துடைய செல்வ பாக்கியங்களை அடைந்தவர்களை கொண்டு நாங்கள் சந்தி சந்தியாக, முறுக்கு முறுக்காக, லேன் லேனாக அவரை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றோம். இப்பொழுது என்ன உண்டாகின்றது? எங்களுக்கு மத்தியிலே பொறாமை ஏற்படுகின்றது. இவனை எவ்வாறு சரி கீழே போட வேண்டும், இவனை எவ்வாறு சரி, இவனை எனக்கு கீழால் வைத்துக் கொள்ள வேண்டும், இவனை எவ்வாறு சரி பணியாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னருமே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். 5 நேர தொழுகைகளுக்கும் எங்களுடைய நெட்டியை பூமியிலே சில தாழ்த்தி சிரம் பணிந்து நடக்கக்கூடிய நாங்கள் அடுத்தவர்களை கொண்டு பொறாமை கொள்கின்றோம். என்னருமே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களுடைய முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பா அல்லது இதை இந்த பண்பை யார் எமக்கு கலாச்சாரமாக எடுத்து காட்டியவர்கள், யார் எமக்கு அதை ஒரு சொன்னாக உருவாக்கியவர்கள், இதற்காக யார் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தால் என்னருமை சகோதரர்களே, பின்னால் இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விட்டு குஃப்ரிலே இருக்கக்கூடியவர்கள்,
ஒரு சில காரியங்களை கொண்டு எமக்கு இன்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் உம்மத்துக்கள் அதிலே மாசுபட்டுக் கொண்டு அதிலே தத்தளித்துக் கொண்டு தடம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என்னருமே சகோதரர்களை, எங்களை போல ஒரு நஷ்டவாளர்கள் யார் இருக்க முடியும்? இன்று என்ன நடக்கின்றது? தன்னுடன் கூட பிறந்த சகோதரனுக்கு அவன் மீது பொறாமை கொண்டு, அவன் மீது எரிச்சல் கொண்டு அவனை கீழே போட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னருமே சகோதரர்களே, இன்று பெரிய பாவங்களில் ஒன்றுதான் அந்த சிஹர் என்ற சூனியத்திற்கு கால் வைத்து விடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கின்றான் சிஹரை பற்றி? என்னருமே சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் சிஹரை கற்றுக் கொடுக்கவில்லை, சிஹரை நாங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. அல்லாஹ் சொல்கின்றான், ஷைத்தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தான். சூனியம் செய்வதற்கு நாடக்கூடிய நாங்கள், சூனியத்திலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலையக்கூடிய நாங்கள், என்னை விட பெரிய ஒரு பிசினஸ் இவன் செய்ய முடியாது, என்னை விட பெரிய ஒரு அந்தஸ்தைக்கு இவனை நாங்கள் முன்னேற்ற விடக்கூடாது என்பதாக எங்களுக்கு மத்தியில் நாங்களே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இதை வீழ்த்துவதற்கு எத்தனையோ சதிகளை செய்கின்றோம், எத்தனையோ சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்றோம். போக வேண்டாம் கூடாதவர்களிடத்தில் எல்லாம் போகின்றோம், போகக்கூடாதவர்களிடத்தில் எல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக்கின்றோம், சகுனம் பார்க்கின்றோம், இவனை வீழ்த்துவதற்கு நேரம் பார்க்கின்றோம். என்னர்மை சகோதரிகளை, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிஹர் இருக்கின்றது, சூனியம் இருக்கின்றது, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இது தனிப்பு சபாமுகிகாத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழு விதமான பாவங்களிலிருந்து, கெட்ட பாவங்களிலிருந்து, பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கால யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, அந்த பாவங்கள் என்ன யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாங்கள், நாங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு உலகத்திலே வாழ வேண்டும், உங்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசையோடு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். சொன்னார்கள், அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை கற்பித்தல், அல்லாஹ்வை கொண்டு இணை கற்பித்தல். கண்ணிமிக்க மேலான பெரியோர்களை சகோதரர்களே, இந்த சூனியத்துடைய அமைப்பை நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். எத்தனையோ சகோதரர்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனையோ சகோதரர்கள் மாற்றப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன நடக்கின்றது? சூனியம் செய்யக்கூடியவன் சூனிய காரணத்திலே செல்லும் போது அல்லாஹ்வுக்கு பதிலாக அவனை இணைக்கின்றான். இவனால் நடக்கும் என்று இவன் கங்கணம் கட்டுகின்றான். இந்த சூனியக்காரனால் இவனை வீழ்த்த முடியும் என்று இவன் அல்லாஹ்வுக்கு ஆரம்பமாக இதை கற்பிக்கின்றான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஹர், சூனியத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆனால் என்ன சகோதரர்களே, ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இன்னொரு அடியானுக்கு, அவனுடைய சகோதரனுக்கு சூனியம் செய்கின்றானோ, அவனுடைய சூனியம் அந்த சகோதரனுக்கு அது பிரதிபலிக்க ஆரம்பித்தால், அந்த சூனியம் பலிக்க ஆரம்பித்தால், இவனுடைய பெயர் நரகவாதிகளுடைய பட்டியலிலே எழுதப்பட்டு விட்டது. இவனுடைய சூனியம் செய்தவனுடைய பெயர் நரகவாதிகளுடைய பட்டியலிலே எழுதப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த சூனியம் செய்யப்பட்டவருக்கு பலிக்கும் என்பதாக சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பொறாமை, வஞ்சகம், தாய் தந்தை வழங்குவதல்ல, சகோதர சகோதரிகள் எமக்கு வழங்குறாங்கல்ல, அயலவர்கள் வழங்குகிறார்கள் அல்ல,
முஸ்லிம் சகோதரர்கள் விளங்குகிறார்கள் அல்ல. எமக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் வீழ்த்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்னருமே சகோதரே, எங்களை போல பெரிய நஷ்டவாளர்கள் யார் இருக்கின்றோம்? எதை செஞ்சாலும், என்ன சூனியத்தை செஞ்சாலும் தலையில தொப்பையும் போட்டுக்கொண்டு ஓடி வந்து தொடர்பு கொள்வது. இதனால என்ன லாபம் இருக்குது? இதனால என்ன லாபம் இருக்குது சகோதரர்களே? அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். எமது தொழுகை இந்த மானக்கேடான வருத்தத்தக்க விடயங்களில் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் பொறாமைக்கு குடிகொண்டு இன்று நாங்கள் படிப்பு விடயத்திலே, அதனுடைய அதாவது இன்னொரு ஜொப் விடயத்திலே, பிசினஸ் விடயத்திலே, அது மாத்திரமல்ல எத்தனை விடயங்கள் இருக்கின்றது சுட்டிக்காட்ட முடியும். நமக்கு மத்தியிலே பொறாமை, வஞ்சகம், சூனியம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றது. இதனால் சிறப்பு இல்லா என்ற பெரும் பாவம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் பாவம் எமக்கு மத்தியிலே தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் மாற்ற வேண்டும். இஸ்லாத்திலே தெளிவுபட வேண்டும். இஸ்லாத்திலே ஒரு விளக்கத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் நமது வாழ்க்கையை தொடர வேண்டும். என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இஸ்லாத்துல பூரணமாக நுழைஞ்சிக்கோங்க. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம்கள் எல்லாம் மௌத்தாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே என்னருமை சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் உலகம் போய்கொண்டிருக்கக்கூடிய போக்கை நாங்கள் நினைத்தால், இன்னைக்கு யாரெல்லாம் நினைத்து பார்க்க முடியாதோ அவர்கள் எல்லாம் ஆட்சியோடு, அதிகாரத்தோடு, செல்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய விடயம். இதற்காக வேண்டி நாங்கள் பொறாமைப்பட்டு அவர்களை கீழே விளக்காட்டுவது என்று பெரும் பாவங்களிலே கால் வைக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்காமல் இருப்பானாக. யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து பாவங்களையும் பாவமான விடயங்களிலிருந்தும் யா அல்லாஹ் விலகி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கொண்டவே கோலம் கண்டவே காட்சியை போல இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இஸ்லாத்திலே தெளிவான ஒரு விளக்கத்தை எமக்கு தந்தருவாயாக. இஸ்லாத்திலே பூரண முஸ்லிம்களாக உன்னுடைய கட்டளையை அதாவது அமுல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக எம்மை ஆட்சி அருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பூரண முஸ்லிம்களாக எம் அனைவரையும் ஆட்சி அருள்வாயாக. எமது தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றம் குறைகள் தப்பு தவறுகள் அனைத்தையும் மறைத்து மன்னிச்சிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.